என்னடா பலம் உனக்கு? நாள் ஏன் பலம் இல்லையே? ஜனார்தனானுஸ்மரணானுபாவகா, ஹரிஸ்மரணத்தினுடைய பலம். சரி, இந்த பயல மலையிலேன்னு கேட்டு உருட்டுனார். மலை மேல ஏற்றி பிரகலாதனை டபக்குன்னு தள்ளி விட்டுட்டா பூமி தேவி பிரத்யட்சமா வந்து குழந்தைய தூக்கிண்டாளாம். அப்படி மடியில உட்கார வச்செண்டாள். பிரகலாதனை பார்த்து சொல்றாள், அக்ஷணோப்பலம் துவாதிருஷ வீக்ஷணம் ஹி ஜிஹ்வா பலம் துவாதிருஷ கீர்த்தனம் வி தன்வா பலம் துவாதிருஷ காத்திர சங்கா சுதுர்லபா பாகவதாஹி லோகே. பிரகலாதனை மடியில வச்சேண்டு கொஞ்சி கீழே இறக்கி அனுப்பிச்சுட்டால் பிரகலாதன் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு. பிரகலாதனை பார்த்தான் ஹிரண்யன். சரி, இந்த பயல சமுத்திரத்துல போடும். குண்டு குட்டா கட்டி நீய முடியாம கடல்ல போட்டு விட்டாக்க பிரளய ஜலத்துல பகவான் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம்னு தியானம் பண்ணிட்டு இருக்கிறான் குழந்தை. சமுத்திர ராஜன் அப்படியே அலை மேல அலையா கொண்டு கரையில விட்டுட்டான். குடுகுடுன்னு ஓடி வந்துட்டான் பிரகலாதன். சரி, நெருப்புல தள்ளி இந்த பயலேன் தக 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 தகன்னு அக்னி குண்டத்தை மூட்டி உயிரோட குழந்தைய தள்ளினான். நாராயண நாராயணன் சொல்லிட்டு இருக்கிறான். ஏண்டா இன்னும் பொசுங்களை ஆடான். தாதைஷவன்கி பவனேரிதோபி நமாம் தகத்யத்ர சபந்ததோமாம் பஷ்யாமி பத்மாஸ்தரணாஸ்திருதானி சீதானி சர்வாணி திசாம் முகானி. நெருப்புலியாப்பா போட்டிருக்க, நாற்புறங்களையும் செந்தாமரைய வச்சு அதன் மத்தியில வச்சிருக்கிறது போல குளிர்ச்சியா இருக்க எனக்குங்கிறார். சரி, இந்த பயில கார்கோடக நாகத்தை விட்டு கடிக்க செய்யினார். சீரெண்டு வரக்கூடிய அந்த நாகத்தை பார்த்தா 5 தலை இருக்கு அப்படின்னு நான் பிரகலாதன். ஏடா 1 2 3 4 5 தலை தானே இருக்கு. எங்க பெருமாள் 1000 தலையில படுத்துட்டு இருக்கார். 1000 தலை உடைய ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிறாருங்கிறார். அந்த கார்கோட்டக நாகமும் பிரகலாதனை சலாம் போட்டுட்டு போயிடுத்து. பிரகலாதனுக்கு காலாகல விஷத்தையே கொடுனார். ராத்திரி தூங்கும் போது குழந்தைக்கு விஷம் கொடுக்கும்படி கயாதுவுக்கு சொன்னா அவள் பெத்த தாயார அழறாள். பிரகலாதன் நாராயண என்று குடிச்சுட்டான். ஆனால் பிரகலாதனை ஒன்னும் பண்ணல, ஒரு சிறு மயக்கம் கூட வரல, அமிர்தம் குடிச்சது மாதிரி இருக்கு. இப்படி எல்லாத்திலையும் தோத்து போனா ஹிரண்யகசிபு. உடனே தனக்கு தானே தலையில கைய வச்சுண்டு கண்ணத்துல கைய வச்சுன்னு இப்படி ஏகாந்தமா தனியா உட்காண்டு